ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا وحبيبنا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيا معاشر المسلمين رحمكم الله أوصيكم وإياي نفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها بامرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் நம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த தீன் பிற்காலத்திலே வாடிய மலராக இருக்கக்கூடாது, வாடாத மலராக இருக்க வேண்டும் என்று உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள் செய்த உத்தம சஹாபாக்கள் மீதும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழப் போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் இந்த வானபூமி இருக்கும் காலம் எல்லாம் உண்டாதா. அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன நல்ல விடயங்களை நம்முடைய வாழ்விலே எடுத்து நடக்கும்படி நம்ம கட்டளையிட்டு இருக்கிறானோ அத்துணை நல்ல விடயங்களையும் நம்மால் இயன்ற அவசரமாக எடுத்து நடக்கும் விடயத்திலும் எந்த கெட்ட தீய செயல்களை விட்டு முற்றுமுழுது அவசரமாக தவிர்த்து நடக்கும்படி நம்ம கட்டளையிட்டு இருக்கிறானோ அத்தீய கெட்ட செயல்களை விட்டு முற்றுமுழுது அவசரமாக தவிர்த்து நடக்கும் விடயத்திலும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம். அதே போல இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இபாதத்துகளும் ஒரு அற்புதமான விஷயம். காரணம் என்னன்னா, எப்பொழுது ஒரு மனிதன் அல்லாஹுடைய கட்டளைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையில் அதை நடைமுறைப்படுத்துகிறாரோ அதை நடைமுறைப்படுத்துகிற அந்த அமல் அவருடைய ஆஹிராவையும் சீராக்குகிறது, உலக வாழ்க்கையும் அவர் சீராக்குகிறது. உதாரணமாக பார்த்தோம்னா, நாங்க தொழக்கூடிய தொழுகை எடுத்து பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னah. நம்முடைய ஆஹிராவை எப்படி சீராக்குறது என்று பார்க்கும் பொழுது நம்முடைய தொழுகைதான் சொர்க்கத்துடைய சாவி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி சொன்னாங்க, அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா. முதலாவது அல்லாஹ் ஒரு அடியானிடம் கேட்க போற கேள்விகள்ல முதலாவது கேள்வி அவருடைய தொழுகையை பற்றி தான். அது சீராக இருச்சுன்னா மத்த எல்லாமே சீராகிரும், அது சீர்கெட்டிருச்சுன்னா மத்த எல்லாம் சீர்கெட்டிருச்சுன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான மேலானவர்களே, ஒரு தொழுகை எப்படி நம்முடைய ஆஹிராவை அழகாக்குகிறதோ அதே மாதிரி நம்முடைய துன்யாவை எப்படி அழகாக்குது சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை யாரு 5 நேரம் தொழுகையை இமாம் ஜமாத்தோட பேணி தொழுகிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க்ல பரக்கத்தை உண்டாக்குறான். சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையுடைய நெருக்கடிகளை அல்லாஹ் இல்லாமலாக்குறான். அது மட்டுமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற வாக்குறுதி, இன்னஸ் ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். உலக வாழ்க்கையை அல்லாஹ்க்கு விருப்பமான முறையில் வாழுவதற்காக வேண்டி அந்த தொழுகை அந்த மனிதனை மாற்றி விடுகும் என்றான் அல்லாஹ். மானக்கேடான கெட்ட விஷயங்கள் தொழக்கூடியவருடைய வாழ்க்கையில் இருக்காது, அது இருக்கவும் முடியாது, இருப்பதற்கு சாத்தியமே இல்லாத விஷயம். சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமா, தொழுகையுடைய ஒவ்வொரு அசைவும் மனிதனுடைய உடலுக்கு எவ்வளோ ஆரோக்கியமான விஷயம். சுப்ஹானல்லாஹ். வுது எடுப்பதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரை விஞ்ஞான ரீதியாக ஒரு மனிதனுடைய உடலுக்கு தேவையான அத்துணை ஆரோக்கியமான விஷயங்களும் அத்துணை ஆரோக்கியமான அசைவுகளும் அந்த தொழுகையில் அல்லாஹ் வச்சிருக்கு. கண்ணியமானவர்களே,
இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நம்முடைய ஆகிராவையும் சீராக்குது, நம்முடைய துன்யாவையும் சீராக்குது. இந்த வரிசையில் பார்க்கும் பொழுது கண்ணியமானவர்களே, நாம கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள், நம்முடைய சதகாக்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை எனக்கு செல்வமாக தந்திருக்கிறானோ, எனக்கு எந்த வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் தந்திருக்கிறானோ அந்த வசதி வாய்ப்பிலிருந்து கொஞ்சத்தை அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்விப்பதற்கு இல்லையா, மகிழ்வித்து மகிழ்வதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு சிறப்புகளை வைத்திருக்கிறான். அந்த சிறப்புகள் எல்லாம் ஏராளமானவை சகோதரர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாசுன் உக்ஸிமு அலைஹின், மூணு விஷயம் இருக்குது, நான் சத்தியமிட்டு சொல்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவங்க சத்தியம் செய்வதற்குண்டான எந்த அவசியமும் இல்லை. ஒன்னு இருக்குது பொய் சொல்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்றால், பொய் சொல்லுவதற்கு சாத்தியமே இல்லாதவர்கள். பொய் சொல்லுவதற்கு சாத்தியமே இல்லாதவர்கள். அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள்? நுபுவத்துக்கு முன்னாலேயே, எப்படி நபி பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே மக்கால இருந்த குறைஷிகள் அவரை முஹம்மத் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டதை விட, அழைத்ததை விட சாதிக், அமீன் என்று அழைத்ததுதான் அதிகம். உண்மையாளர், நம்பிக்கையாளர். சுப்ஹானல்லாஹ், சின்ன வயசிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பொய் சொல்வதை விட்டும் பாதுகாத்து வைத்திருந்தான். இதுதான் நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு தனி சிறப்பு. பொய் சொல்வதல்ல, பொய் சொல்வதற்கு சாத்தியமே இல்லாத முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் சத்தியமிட்டு சொல்கிறேன். அவங்க பொய் சொல்றாங்கன்ற அர்த்தம் இல்லை, அந்த வார்த்தையின் ஆழம் என்ன, அவர்கள் சொல்ல போற விஷயத்தின் ஆழம் என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செஞ்சாங்க. உக்ஸிமு அலைஹின், நான் சத்தியமிட்டு சொல்கிறேன். முதலாவது சொன்னாங்க, மா நகஸ மால அப்தின் ஸதகத்துன், சதகா செய்வதனால் ஒரு மனிதனுடைய செல்வம் ஒரு பொழுதும் குறையாது என்றார்கள். நான் சத்தியமிட்டு சொல்கிறேன். மேல் பார்வையில பார்க்கிற நேரம் சுப்ஹானல்லாஹ், கையில 1000 ரூபாய் வச்சிருக்கிறோம், 500 ரூபாய் சதகா செஞ்சோம், 500 ரூபாய் குறைஞ்சு போயிருச்சு. 10,000 ரூபாய் வச்சிருந்தோம், 5000 ரூபாய் கொடுத்தா 5000 ரூபாய் குறைஞ்சு போயிருச்சு. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் வெளி தோற்றத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய துன்யாவுடைய கண்ணுல பார்க்கிற நேரம் இப்படிதான் விளங்கும். நாம அந்த சதகாவை பார்க்கணும் நம்முடைய ஈமானுடைய வெளிச்சத்திலே, அல்லாஹ் தந்த தக்வாவுடைய வெளிச்சத்திலே. சுப்ஹானல்லாஹ், எப்பொழுது ஒரு மனிதன் சதகாவின் மூலமாக தன்னுடைய சொத்துக்களால தனக்கு முடியுமான சதகாக்களை செய்கிறாரோ, கண்ணியமானவர்களே, ஆகிரால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய வெகுமதிகள் எப்படியாப்பட்டவை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகிரால் அவர் கொடுக்கிற வெகுமதி எப்படியாப்பட்டவை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு கொடை என்ற கிளையை பிடித்து விட்டாரோ, அஸ்ஸஹாஉ ஷஜரத்தும் மினல் ஜன்னah சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொடை என்பது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களில் ஒரு மரம் என்றார்கள். மற்றவர்களுக்கு கொடுக்கிற தன்மை என்பது, மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்வது என்பது சொர்க்கத்தில் அல்லாஹ் நட்டு வச்சிருக்கிற ஒரு மரம். யாரு கொடையாளிகளாக இருக்கிறார்களோ, யார் அந்த பண்பை தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து வாழ்கிறார்களோ, அவர்கள் அந்த மரத்தின் கிளையை பிடித்து விட்டார்கள். அவர்கள் அந்த மரத்தின் கிளையை பிடித்து விட்டார்கள். அந்த கிளையை பிடித்தவர்களை அந்த மரம் சொர்க்கத்தில் நுழை வைக்காமல் விடாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நம்முடைய ஆகிராவை அழகாக்குறது சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு தன்னுடைய ஹலாலான சம்பாத்தியத்தாலே, யாரு தன்னுடைய ஹலாலான சம்பாத்தியத்தாலே ஒரு சதகாவை செய்கிறாரோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்கிறாரோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலாலை தான் ஏற்றுக்கொள்வான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம நல்லா விளங்கிக்கிறோம். ஹராத்துல சம்பாரிச்சு அதை சுத்திகரிக்கிறதுக்கு நாங்க சதகால கொண்டு போயிட்டு செலவழிக்கிறோம், ஜகாத்துல கொண்டு போயிட்டு செலவழிக்கிறோம். கண்ணியமானவர்களே, நமக்கு அதுல எந்த பயனும் இல்லை. அதை நாம் மறந்துடக்கூடாது. ஹலாலாக சம்பாதிப்போம், ஹலாலான முறையில் செலவழிப்போம், அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுப்போம். கொடுக்கக்கூடிய அந்த சதகாவை சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அந்த சதகாவை எடுக்கிறான், பின்பு அதை பராமரிக்கிறான். எப்படி உங்களோட மடுவத்திலே ஒரு குதிரை குட்டி போட்டுட்டா அந்த குதிரை குட்டியை நீங்க எப்படி பராமரிப்பீங்களோ, எப்படி பாதுகாப்பீங்களோ, அதே மாதிரி அல்லாஹ் உங்களுடைய சதகாவை பராமரிக்கிறான், அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஹத்தா தகூன மிஸ்லல் ஜபல், ஒரு மலையளவு அதனுடைய நன்மை பெருகும் வரை அல்லாஹ் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ்.
கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தந்த செல்வத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிப்போம் சகோதரர். அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் கொடுப்போம். மற்றவருடைய ஏழைகள், எளியவர்கள், தேவையுள்ளவருடைய முகத்திலே சந்தோஷத்தை பார்ப்போம். நாங்க அந்த சந்தோஷத்தை நாம் பார்ப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் சகோதரர். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உறுதியான ஈமான் உள்ளவர்களால் மட்டுமே செய்ய முடியுமான ஒரு வேலை என்ன தெரியுமா? தான் ஹலாலா சம்பாதிச்சதே மத்தவங்களுக்கு கொடுக்கிறது. எப்படி? உள்ளத்திலே சந்தோஷத்தோடு கொடுக்கிறது. மனசுல குறைய வச்சுக்கிட்டு இல்ல. யாரும் நிறைய பாத்துருவாங்க, என்னடா இவ்வளவு வச்சுக்கிட்டு செலவழிக்கிறானே இல்லன்னு மத்தவங்க யாராவது குறை சொல்லிடுவாங்க. இல்லாட்டி அவர் எவ்வளவு கொடுத்திருக்கிறாருன்னா நான் ஏன் இவ்வளவு கொடுக்க கூடாது? போட்டிக்கு பொறாமைக்கு செலவழிக்காம அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் மின் தீபி நஃப்ஸிஹி, அவருடைய உள்ள மகிழ்வோடு யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்கிறார்களோ, அந்த செலவழிக்கிற செயல் யார் வாழ்க்கையில் இருக்குதோ அவர் ஈமான் உறுதியானவர்களால் மட்டும்தான் செய்ய முடியுமான வேலை சகோதரர். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு 2 சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு சின்னோரு கருத்து வேறுபாடு. என்ன நடந்துருச்சு? 2 பேரும் பக்கத்து வீட்டுக்காரவங்க. இப்ப பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறாரு, அவர் என்ன செய்யறாருன்னா வீட்டை சுத்தி ஒரு மதில் எழுப்ப திட்டம் போடுறார். வீட்டுடைய பாதுகாப்புக்கு வீட்டை சுத்தி ஒரு மதில் எழுப்ப போடுறார். மதில போடுறதுல ஒரு சின்னோரு சிக்கல். என்ன சிக்கல்? இவருடைய தோட்டத்துக்கும் அவருடைய தோட்டத்துக்கும் நடுவுல ஒரு மரம் இருந்துருச்சு. இந்த தோட்டத்துக்கு இருவருமே உரிமையாளர்கள். அதில் அதிகமான பங்கு அடுத்த வீட்டுக்காரர்கள். காணியில போர்டர்ல ஒரு மரம் இருக்குது. போர்டர் மரம் யாருக்கு சொந்தம்? அடுத்த வீட்டுக்காரருக்கு சொந்தம். இந்த சஹாபி என்ன செய்யறாருன்னா அடுத்த வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு, சகோதரரே, இப்படி நான் ஒரு மதில் கட்டலான்னு திட்டம் போட்டு இருக்கிறேன். இப்படி அந்த மதில் கட்டுற திட்டத்துல உங்களோட மரம் எனக்கு குறுக்க இருக்குது, இடைஞ்சலாக இருக்குது. என்ன செய்யறேன்னா நீங்க முடியுமாக இருந்தால் அந்த மரத்தை எனக்கு தந்துருங்களே, நான் அந்த மரத்தோட சேர்த்து நான் மதில கட்டிடுறேன். அந்த சஹாபி மறுத்துட்டார். இல்ல, காரணம் என்னன்னா ஒரு யதீம், அந்த மரத்தால வார அந்த பேரிச்ச பழத்தால வார அந்த பழங்களை வைத்துத்தான் சில நேரங்கள் வருமானத்தை ஈட்டக்கூடியவர், வருமானத்தை தேடக்கூடியவர். அவர் சொல்றாரு என்னன்னா என்னால் அந்த மரத்தை கொடுக்க முடியாது. இந்த சஹாபி சொல்றாரு, சரி உங்களுக்கு தானமாக கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நான் அதுக்குண்டான விலைய நான் வாரேன், காசனா தந்துடுறேன், எனக்கு அந்த மரத்தை வித்துருங்களே. அந்த சஹாபி சொல்றாரு, இல்ல எனக்கு மரத்தை விக்கிறதுக்கான எந்த திட்டமும் இல்லை, அதை விக்கிறதுக்கான எந்த தேவையும் இல்லைன்ட்ட. இப்ப இந்த சஹாபி சொல்றாரு, நீங்க அந்த மரத்தை நீங்க எனக்கு தானமாவும் கொடுக்கல, நான் விலைக்கு கேட்டும் தாரீங்கல்ல, இப்படி நீங்கள் இதை மறுக்கும் பொழுது பட்சத்தில் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு இதை முறைப்பாடு செய்ய வேண்டியது இருக்கும். போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியும் வரவழைச்சாங்க. அந்த சஹாபியும் வரவழைச்சு 2 பேத்துக்கு மத்தியில தீர்ப்பு கொடுக்கறதுக்காக வேண்டி அந்த சஹாபி கிட்ட கேட்டாங்க, அந்த மரத்தை ஒரு நல்ல விலைக்கு இவருக்கு நீங்க கொடுத்துருங்களே, வித்துருங்களே. எவ்வளவு பேசினாங்க, எவ்வளவு கேட்டாங்க. கண்ணியமானவர்களே, அந்த சஹாபி ஒத்துக்கொள்ளவே இல்லை. அவருடைய பொருள் அதை இனாமாக கொடுப்பதும் விற்பதும் அவர் சம்பந்தப்பட்ட அவர் சார்ந்தது. இது அல்லாஹ்வுடைய கட்டளையோ ரசூலுடைய கட்டளையோ இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அபிப்பிராயத்தை முன்வைத்தார்கள், அவ்வளவுதான். அதை மறுப்பதும் ஏற்றுக்கொள்வதும் அவரவர் சார்ந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோரிக்கையை இவர் மறுத்து விட்டார். நாயகமே, அது சும்மா கொடுக்கவும் முடியாது, விக்கிறதுக்கு உண்டான திட்டமும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா சொன்னாங்க, அந்த மரத்தை நீங்க அவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா, அந்த மரத்தை நீங்க அவருக்கு சதகா செஞ்சிட்டீங்கன்னா, உங்களுக்காக வேண்டி சொர்க்கத்தில் ஒரு மரம் அல்லாஹ் வைத்திருப்பான், அதை கொடுத்துருங்களே. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, நல்ல விஷயம் ஒன்று அல்லாஹ் விளங்க வைக்க கூடாதுன்னு நாடிட்டான்னா அது நபியே சொன்னாலும் கூட விளங்காது. சொர்க்கத்துடைய மரத்தையும் கூட அந்த சஹாபி மறுத்துட்டார். யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த மரம் போதும், அந்த மரத்துடைய ஆசை எனக்கு இல்லைன்ட்ட, எனக்கு இது தேவையில்லை, இந்த மரத்தை நான் விற்கவும் மாட்டேன், கொடுக்கவும் மாட்டேன். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உரையாடலை, இந்த தீர்ப்பு வழங்கும் இந்த செய்தியை, இந்த சம்பவத்தை அபு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு ஓரமா நின்னு கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஓரமா நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான மேலானவர்களே, எப்பொழுது இந்த சபை கலைந்து விட்டதோ, இந்த சஹாபி என்னால மரத்தை விற்க முடியாது, கொடுக்க முடியாதுன்னு மறுத்து எப்ப எழும்பி போயிட்டாரோ, இவர பின்னாலேயே போனாங்க. அபு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா பின்னால போய் அந்த சஹாபியை பிடிச்சு கேட்டாங்க, இந்த இடத்துல இருக்கிற இந்த தோட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா?
சுபஹானல்லாஹ். மதீனால ஒரு இடத்தை சுட்டி காட்டி கேட்டாங்க, இந்த இடத்துல இருக்கிற இந்த தோட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அந்த சஹாபி அப்படியே ஆச்சரியப்பட்டார். அந்த தோட்டமா? சுபஹானல்லாஹ். ஒரு ரிவாயத்துல வருது கிட்டத்தட்ட அதுல 400 மரங்கள், இன்னொரு ரிவாயத்துல வருது 500 மரங்கள், இன்னொரு ரிவாயத்துல வருது 600 மரங்கள், பேரிச்ச பழங்கள். சுபஹானல்லாஹ். கண்ணியமான, சும்மா யோசிச்சு பாருங்களே, எங்களுக்கு சொந்தமான ஒரு தோட்டம், அதுல 400 தென்னை மரம் இருக்குது. எவ்வளவு பெரிய லாபம்! ஒரு 500 தென்னை மரம் இருக்குது, அவ்வளவு பெரிய தோப்பு. கண்ணியமான மேலான பெரியார், அவ்வளவு பெரிய தோப்பு. கேட்டாங்க அந்த சஹாபி கிட்ட, இந்த இடத்துல இருக்கிற இந்த தோட்டத்தை பத்தி, பேரித்தவள தோட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சுபஹானல்லாஹ். அந்த சஹாபி சொன்னாரு, அதை அறியாதவர்கள் யாரு இருக்க முடியும்? அது யாருக்கு தெரியாத அந்த தோட்டத்தை பத்தி? அவ்வளவு பிரம்மாண்டமான தோட்டம், அவ்வளவு அழகான தோற்றம், லாபகரமான தோற்றம். இந்த சஹாபி சொன்னாங்க, அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அந்த தோட்டத்தின் உரிமையாளன் நான் தான். அந்த தோட்டத்தின் உரிமையாளன் நான் தான். அந்த தோட்டத்தை அந்த ஒரு மரத்துக்கு பகரமா நான் உங்களுக்கு தாரே, அந்த மரத்தை எனக்கு தருவீங்களா? அந்த சஹாபி கேட்டாங்க, அபூ தர்தா, என்ன கிண்டல் பண்றீங்களா நீங்க? என்னையோட விளையாடுறீங்களா நீங்க? ஏன் ஒரு பேரிச்ச பழ மரத்துக்கு பகரமா ஒரு தோப்பை எழுதி தர போறீங்களா எனக்கு? சொன்னாங்க, இது விளையாட்டு இல்லை, நான் உங்களோட கிண்டல் செய்யல. நீங்க அந்த ஒரு மரத்தை எனக்கு தருவதாக இருந்தால் அந்த 400 மரங்கள் இருக்கிற தோப்பை நான் உங்களுக்கு தருவதற்கு தயார். வியாபாரத்தை முடிச்சுக்கிறோமா? அந்த சஹாபி சந்தோஷத்தோட, சரி அந்த மரம் இனிமே உங்களுக்கு சொந்தம். ஓடோடி வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹான். ஓடோடி வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாயகமே, அந்த மரத்தை சதக்கா செஞ்சா சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கும் என்று நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களே, அந்த வாக்குறுதி இன்னும் இருக்கிறதா நாயகம்? அந்த வாக்குறுதி இன்னும் செல்லுபடியாகுமா? சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமா, இன்னும் அந்த வாக்குறுதி இருக்குது. அந்த மரத்தை சதக்கா செஞ்சா சொர்க்கத்துல நான் அவருக்கு மரம் வாங்கி தாரேன். கண்ணியமானவர்களே, அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா சந்தோஷத்தோடு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அந்த மரத்தை விலைக்கு வாங்கி விட்டேன், அந்த சஹாபிக்கு நான் சதக்காவும் செய்து விட்டேன், அந்த மரத்தை எனக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ். சுப்ஹான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட உள்ளத்துல வந்த சந்தோஷம், அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த சபையிலிருந்து எழும்பி போற வரைக்கும் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த சொர்க்கத்தின் மரத்தை வர்ணித்துக் கொண்டே இருந்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹான். அபூ தர்தா அந்த மரத்துடைய அழகு என்ன, அதனுடைய இலைகளின் அழகு என்ன, அதனுடைய கனிகளின் சுவை என்ன, காத்துல அந்த இலைகள் ஆடும் பொழுது அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய ஓசையின் அழகு என்ன என்று வர்ணித்துக் கொண்டே இருந்தார்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த வர்ணனை எல்லாம் கேட்டுட்டு, இந்த சுப செய்தி எல்லாம் கேட்டுட்டு, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த தோட்டத்தை சதக்கா செய்யற விஷயத்தை தன்னுடைய மனைவிக்கு சொல்றதுக்கு என்ன செஞ்சாங்க? தேடிக்கிட்டு போறாங்க மனைவி. அல்லாஹ்வுடைய சோதனையை பாருங்க. மனைவியை தேடிக்கிட்டு போனா எல்லா இடத்திலையும் தேடியும் மனைவி இல்லை. கடைசியில மனைவி எங்க இருக்கிறாங்க? எந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி சதக்கா செஞ்சாங்களோ அந்த 400 மரம் இருக்கிற தோப்புல எல்லாம் மனைவி உல்லாசமாக இருக்கிறாங்க, சுகமாக இருக்கிறாங்க, நிம்மதியாக இருக்கிறாங்க, ராஹத்தா இருக்கிறாங்க. அந்த தோட்டத்துக்குள்ள காத்து வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, இயற்கையை ரசிக்கிட்டு இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். உள்ள போன அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு மனைவி கிட்ட சொன்ன முதலாவது வார்த்தை, என் அன்பு மனைவியே, இனிமே இந்த தோட்டத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இதனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி சதகா செய்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். அது ஜோடிகள் அல்லாஹ் எப்படி அமைக்கிறான் பாருங்க. அத்-தய்யிபாத்து லித்-தய்யிபீன வத்-தய்யிபூன லித்-தய்யிபாத். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி சகோதரரே, நல்ல ஆண்களுக்கு நல்ல பெண்களையும் நல்ல பெண்களுக்கு நல்ல ஆண்களையும் நாங்க ஜோடி சேர்க்கிறோம்ன்றான் அல்லாஹ். நான் ஆம்பளை, நான் சேத்த கண்டா மிதிப்பேன், தண்ணிய கண்டா கழுவேன், நான் வாழ்ந்தா எனக்கு வர ஜோடியும் எப்படியா இருக்கும்? சேத்த கண்டா மிதிக்கிறேன், தண்ணிய கண்டா கழுவுறதா தான் இருக்கும். ஏன்? அல் ஹபீஸாத்து லில் ஹபீஸீன வல் ஹபீஸூன லில் ஹபீஸாத். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி சொல். சுப்ஹானல்லாஹ். எப்படியாப்பட்ட மனைவி அல்லாஹ் அமைத்து கொடுத்திருந்தான். சொன்னாங்க அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு மனைவி, என் அன்பு கணவரே, லாபகரமான வியாபாரம் செஞ்சிட்டீங்க, லாபகரமான வியாபாரம். காரணம் என்ன? இந்த தோட்டத்தை விட்டு ஒன்றோ நாங்க பிரிக்கப்பட்டுருவோம், இல்ல எங்களை விட்டு இந்த தோட்டம் பிரிஞ்சிரும். இதனுடைய தோட்டத்துடைய பலன்களை நாம் அனுபவிப்பது தற்காலிகமானது. சொர்க்கத்துடைய மரம் இருக்குதே,
சொர்க்கத்துடைய இடம் இருக்குது, இது நிரந்தரமானது. அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்துட்டீங்களா, லாபகரமான வியாபாரம் செஞ்சுட்டீங்க. சொன்ன அந்த பெண் தோட்டத்தில் இருந்து எந்த ஒரு பொருளையும் எடுக்காம அப்படியே வெளியாகினான். இதை எடுத்துக்கிறோமே, அதை எடுத்துக்கிறோமே, அது நமக்கு தேவைப்படுமே, இது எங்களுக்கு தேவைப்படுமே, இல்லை அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்துட்டீங்களா, இனிமேல் இதில் இருக்கிற கல்லும் முள்ளும் மணலும் கூட அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. வெளியாகி போனாங்க சகோதரர். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவை வைத்துக் கொண்டு மரணிச்சிட்டாங்க. ஜனாசாக்கு முன்னால நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சதகாவை சொல்லி காட்டினாங்க. சொல்லி காட்டிட்டு அதே வார்த்தை, அபூ தஹ்தா சொர்க்கத்துல உங்களுக்கு கொடுக்கிற மரம் இருக்குது, அதனுடைய அழகு இருக்குது, அதனுடைய இலைகள் இருக்குது, அதனுடைய கனிகள் இருக்குது, எப்படியாப்பட்ட மரம், எத்தனை அழகான மரம். அங்க வர்ணிக்கிறாங்க ஜனாசா வச்சு. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, நாம் கொடுப்பதை எல்லாம் ஒரு பொழுதும் வீணாக்க மாட்டான். இது ஆகிரால் அல்லாஹ் கொடுக்கிறது, இது ஆகிரால் அல்லாஹ் கொடுக்கிறது. உலகத்துல நம்முடைய சதகா நம்மை எப்படி பாதுகாக்கும், உலக வாழ்க்கையில நமக்கு எப்படி பலன் தரும் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாதிரு பிஸ்ஸதகா, பாதிரு பிஸ்ஸதகா. உங்கள்ட்ட இருக்கிற பொருளே அவசரமா செலவழிச்சிருங்க, அவசரமா சதகாக்களை கொடுத்துக்கோங்க. ஏன் தெரியுமா, அந்த சதகாக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற சக்தி உங்களோட வாழ்க்கையில எந்த கெடுதியும் வராமல் அந்த சதகா திரையாக நிற்கும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி. தடையாக நிற்கும். உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டம் வர விடாது, நஷ்டத்தை ஏற்படுத்தாது. நீங்க கொடுக்கிற எந்த காசும் உங்களுக்கு கெடுதியை உண்டாக்கி தராது, வாழ்க்கையில உங்களுக்கு கெட்டது நடக்காது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு நாங்க முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு சிக்கல்களுக்கு நாங்க முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பார்வைக்கு விளங்காத சகோதரர்களே, ஈமாவுடைய கண்ணால நாங்க பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எந்த சதகா சிறந்தது, எந்த நிலையில சதகா கொடுக்கிறது சிறந்தது சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன் தஸத்தக வ அன்த ஸஹீஹுன் ஷஹீஹுன் தக்ஷல் ஃபக்ர வ தஅம்மலுல் கினா சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய எல்லாருடைய நிலையையும் ஏதோ திரை போட்டு பார்த்ததே போல ஒரு வார்த்தை சொன்னார்களே. சுப்ஹானல்லாஹ். பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை சகோதரர். ஏதோ நம்ம மனசுல நினைக்கிறது இல்ல, திறப்போட்டு பார்த்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த நிலையில நீங்க கொடுக்கிற சதகா சிறந்தது தெரியுமா, நீங்க ஆரோக்கியமான நிலையில. எப்படி நீங்க ஆரோக்கியமான நிலையில உங்களோட உள்ளம் அந்த சதகா கொடுக்கிறதுக்காக வேண்டி நீங்க வச்சிருக்கிற அந்த காசின் பக்கம் அதிகம் தேவையுள்ள நிலையில். யாருக்கு தேவையில்லை, யார துன்யா விட்டுருச்சு, யார கஷ்டப்படுத்தாம விட்டுச்சு. 1000த்துல சம்பாதிக்கிறவங்களுக்கு 1000த்துல பிரச்சனை, லட்சத்துல சம்பாதிக்கிறவங்க லட்சத்துல, கோடியில சம்பாதிக்கிறவங்களுக்கு கோடியில. யாரும் நினைச்சிடக்கூடாது இவ்வளவு அமௌண்ட் இருந்துட்டா, இந்த சொத்து எனக்கு சொந்தமாகிட்டா, இந்த இடத்துக்கு நான் போயிட்டோம், துன்யால நான் நிம்மதி. கிடையவே கிடையாது சோதர், கிடையவே கிடையாது. துன்யாவுடைய வாழ்க்கையில நாம சொத்தால செல்வத்தால நிம்மதியை தேடுவோம் என்றால் அந்த நீயத்தை எப்ப உள்ளத்துல வந்துருச்சோ அப்பவே நாம தோத்துருவோம், அப்பவே நாம தோத்துட்டோம். அல்லாஹ் துன்யால சொத்து சேர்க்கிறதுல அல்லாஹ் இன்பத்தை வைக்கல சகோதரர். காசு பணங்களை சேர்க்கிறதுல அல்லாஹ் இன்பத்தை வைக்கல. இவருடைய நடவடிக்கை, இவர் பேசுற பேச்சு, இவர் செய்யற செயல், இவர் வாங்குற வாகனம், இவர் கட்டுற வீடு, இவர் நடையுடை பாவனை, என்னமோ இதெல்லாம் அவருக்கு நிரந்தரமாக இருக்க போகுது என்பதை போல நடந்துக்குருவாங்க என்றான் அல்லாஹ். கல்லா, ஒரு காலமும் இல்லை. அல்லாஹ் சொல்ற விஷயம் கொடுத்தவனுக்கு தெரியாதா அதோட யதார்த்த தன்மை என்ன என்பதை? நடுவில் அனுபவிக்கிற நாங்களா அதை பத்தி அல்லாஹ்விட அறிஞ்சிட்டோம், அல்லாஹ்விட தெரிஞ்சிட்டோம். கொடுத்தவன் சொல்கிறான், கல்லா, அதுல நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, அதுல நிரந்தரம் இல்லை, இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நிலை என்று அதை நோக்கி ஓடுவோமே. ஆனால் நாம் ஓடுற ஓட்டம் தோல்வியை நோக்கி ஓடுகிற ஓட்டம் சகோதரர், தோல்வியை நோக்கி ஓடுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஆரோக்கியமா இருக்கிற நேரம் அந்த காசு உங்களுக்கு ரொம்ப தேவையான நேரம், வதக்ஷல் ஃபக்ர, ஏழ்மையை பயப்படுற நேரம், வதஅம்மலுல் கினா, நீங்க சொத்து செல்வம் தேவை என்று ஒரு உள்ளம் ஆசைப்படுகிற நேரம் நீங்க கொடுக்கிற சதகா இருக்குது. உங்களுக்கு தேவை இருக்கும் பொழுதும் அதுல ஒரு பகுதியை அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிற சதகா இருக்குது.
இதுதான் ஆக சிறந்த சதகா என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னாங்க, வலா துமஹில், ரொம்ப பின்னுக்கு போட்டுறாதீங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்கிறதே ரொம்ப பின்னுக்கு போட்டுறாதீங்க. ஏன்னா நீங்க பின்னுக்கு போடுற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மரணத்தை நீங்கள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறீங்க. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைலுல்லா சாஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, கைலுல்லா ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கதவை தட்டி உள்ள வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா உள்ள வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோலத்தை பார்த்தவர்கள் வாயடைத்து போனார்கள். பேச்சு வரல உமர் ரலியல்லாஹு. காரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகிலே அவர்கள் படுத்திருந்த பாயின் அடையாளம், அந்த ஈச்ச கீற்றின் அடையாளம் அப்படியே பதிஞ்சிருக்கு. இந்த காட்சியை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாயடைத்து போனார்கள், பேச்சிழந்து போனார்கள். கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ், ஷாமுடைய எத்தனையோ பேரரசர்களை நான் பார்த்திருக்கிறேன் நாயகம், ஷாமுடைய எத்தனையோ பேரரசர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் அணியும் ஆடை என்ன, அவர்கள் அனுபவிக்கும் சொத்து என்ன, செல்வம் என்ன, அவர்கள் படுக்கும் படுக்கை என்ன, அவர்களின் விருப்பு என்ன, நாயகமே அத்துணையும் அனுபவிக்கக்கூடிய எல்லா தகவல்களும் உங்களுக்கு இருக்குது யா ரசூலல்லாஹ். நீங்க விரும்பினா நான் உங்களுக்காக வேண்டி பஞ்சு மெத்தையோன்னு தச்சு கொண்டு வந்து தரவா? சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே, நீங்கள் விரும்புவதாக இருந்தா அதை கொண்டு வந்து தாங்க. ஆனா ஒரு விஷயம், நான் உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வதற்காக வேண்டி அனுப்பப்பட்டவன் அல்ல என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் உலகத்தில் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல. துன்யாவுடைய சொத்தோ செல்வமோ நமக்கு நிம்மதியை தரப்போறது இல்லை. நாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறது இருக்குதே, இது அல்லாஹ் பாதுகாக்கிறான். நம்முடைய துன்யா ஆகிரா இரண்டு வாழ்க்கையும் அல்லாஹ் சீரானதாகவும் செழிப்பானதாகவும் அல்லாஹ் ஆக்கி கொடுக்கிறான். ஒரு தடவை சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், மாதத் உம்மு சஅத், என்னுடைய தாய், இந்த சஅதுடைய தாய் மௌத்தாகிட்டாங்க யா ரசூலல்லாஹ், வஃபாத் ஆகிட்டாங்க. நான் இப்ப என்ன சதகா செய்யறது? நான் இப்ப என்ன செய்யறது? நான் அவர்களுக்காக வேண்டி கொடுக்க வேண்டிய சதகாக்களில் சிறந்தது எது? சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மா, நீங்க யாருக்காவது தண்ணி வசதியை செஞ்சு கொடுங்கன்னாங்க. உடனே சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கிணத்தை தோண்டி சதகா செஞ்சாங்க. ஒரு கிணத்தை வாங்கி ஒரு கிணத்தை தோண்டி சதகா செஞ்சாங்க. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ பேர் வஃபாத் ஆகிட்டாங்க, கபராளிகள் ஆயிட்டாங்க. அந்த கபர்ல என்னுடைய தாய் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்னுடைய மகன் எனக்காக வேண்டி ஏதாவது நன்மை அனுப்ப மாட்டாரா? என்னுடைய தந்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு கபர்ல, என்னுடைய மனைவி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கபர்ல, என்னுடைய சகோதரர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கபர்ல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்க அவங்களுடைய கபரை செழிப்பாக்குற நியத்தில் இன்ஷா அல்லாஹ் செலவழிப்போம். சகோதரர்களே, கொடுத்து தருவோம், மகிழ்வித்தில் மகிழ்வோம். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை நிம்மதியானதாக, சந்தோஷமானதாக, கவலைகள் அற்றதாக, துக்கமற்றதாக, கடனற்றதாக அல்லாஹ் மாற்றுவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்அருள் புரிவானாக. யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே, எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் பொருந்திக்கோ யா அல்லாஹ். அனைவருக்கும் நிம்மதியான, சந்தோஷமான, சுதந்திரமான வாழ்க்கையை கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே, உனக்கு விருப்பமான காரியங்களில் எங்களை அதிகமாக ஈடுபடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு என்னென்ன நியமத்துகள் எல்லாம் நீ தந்திருக்கிறாயோ, எந்த சொத்து செல்வத்தை தந்திருக்கிறாயோ, எந்த திறமையை நீ தந்திருக்கிறாயோ, அத்துணையும் உனக்காக வேண்டி செலவழிக்கிற கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். உனக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, உன்னை கோபப்படுத்தக்கூடிய, உன்னை விட்டு தூரமாக்கக்கூடிய அத்துணை நஜீஸான விஷயங்கள் இருந்தும் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், எங்களை தூரமாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, எங்களை பெற்றோர் தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் உற்றார் உறவினர்கள் சகோதரருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், பூரா உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். அனைவரையும் பொருந்திக்கோ யா அல்லாஹ். அனைவருக்கும் நிம்மதியான, சந்தோஷமான, சுதந்திரமான வாழ்க்கையை கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய ஊரை செழிப்பானத ஊராக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய ஊரை செழிப்பாக்கி தந்திரியா அல்லாஹ்.
யா அல்லாஹ் தக்வாதாரிகளை உருவாக்கி தாயா அல்லாஹ், யா அல்லாஹ் பள்ளியை செழிப்பாக்கக்கூடியவர்களை உருவாக்கி தாயா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே நல்ல உள்ளம் கொண்டவர்களை உருவாக்கி தாயா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்கள் ஊர்ல யாரெல்லாம் நல்லது நடக்கணும் என்று போராடுகிறார்களோ, அதற்காக வேண்டி சேவைகள் செய்கிறார்களோ அத்தனை பேரையும் கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் அத்தனை பேருடைய சேவைகளையும் பொருந்திக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த சிறிய துஆவோட தயவு கிருபையால் ஏற்றுக்கோ யா அல்லாஹ். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.